ஹாய், நம்ம பார்த்துட்ருக்குது இன்னும் மலைன்னு பார்க்குறீங்களா? இது வந்து நாங்கள் சிறுமலைக்கு ஒரு வேலை விஷயமா போனோம். அப்போங்கிட்டு எடுத்த வீடியோ. சிறுமலைக்கு ஏறிட்டுருக்கோம். ஹேர்பின் பென்லாம் நிறையா இருக்குது. இங்கிட்டு ரெசார்ட்டு இங்கே பாருங்கள், ரெசார்ட் நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது. ஹோம் ஸ்டேலாம் இருக்குது. ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது நிறைய ரெசார்ட்டில். அந்த நீட்டமாக இருக்க மரத்தில் எல்லாம் வந்து மிளகு செடி தான் முக்கால்வாசி ஏற்றி விட்ருக்காங்க. பலா மரம்லாம் இருக்குது. இது வந்து இலையுதிர் காலம்னால நிறைய மரத்தில் இலையெல்லாம் கொட்டி இப்போ தான் தழைஞ்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள், இங்கிட்டு ரெசார்ட்டு, இங்கிட்டும் ரெசார்ட் தான் இருக்குது. அந்த சைடும் அடுத்து இருக்குது ரெசார்ட் தான். இதில் எல்லாம் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் போட்டிருக்காங்க. இந்த ரெசார்ட்டில் எல்லாம் சின்ன பிள்ளைங்க விளாட்ற மாதிரி எல்லாம் மிளகு செடி, காஃபி, பலாமரம் தான் இங்கே நிறையா இருக்குது. பாருங்கள், இலையெல்லாம் முக்கால்வாசி மரத்தில் இல்லாமல் தான் இருக்குது. என்னால் இந்த இடம்லாம் ஜில்லுன்னு இருக்குது. பார்க்குக்கு வந்தோம். புதுசாக இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதனால் பார்க்கு பார்க்கலான்னு வந்தோம் எப்படி இருக்குன்னு. இந்த என்ட்ரன்ஸு நிறைய பூச்செடியெல்லாம் வச்சுருக்காங்க. செடி இப்போ தான் கொஞ்சம் மரம்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. சில செடிங்கள்லாம் வந்து இப்போ தான் குட்டியாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நிறைய மரம் இருக்குது. இன்னும் இதெல்லாம் நல்லா வளர்ந்ததுன்னா நல்ல நிழலாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், இதுவே பெரிய மரமாக இருக்குது. இது காட்டு வாழைப்பழம்னு சொல்லி நட்டிருந்தாங்க. நிறைய செடி இருந்துச்சு. வாழைப்பூ மாதிரியே இருந்தது அந்த ஆரஞ்சு கலர்லாம். பாருங்கள், ஃபுல்லாகவே செடி தான். இந்த உரம் எல்லாம் வச்சுருக்காங்க. இது முன்னாடி இந்த செடி எல்லாமே இலை கொட்ட ஆரம்பிச்சிருக்கு, இலையுதிர் காலம்னால. பாருங்கள், இது க்ரீன் கலரில் இருக்குது. ஆனால் நுனியில் பார்த்தா ஆரஞ்சு கலரில் இருக்கும் அந்த ஒரு மரம். இந்தவங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்ல நிறைய செடி வச்சுருக்காங்க. இது மஞ்சள் மூங்கிலுங்களா, மஞ்சள் கலரில் இருக்குது இந்த தண்டு எல்லாமே, மூங்கிலோட தண்டு எல்லாமே. பாருங்கள், இந்த மரத்துலலாம் இப்போ தான் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லா பூச்செடி, மூங்கில் செடி, காட்டு வாழை, காட்டு நவ்வாப்பழம், இதை தான் நிறைய செடி வச்சுருந்தாங்க. மரம், செடி எல்லாமே இருந்தது. சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கும் நல்ல நிறைய வசதி இருந்தது. இங்கே பாருங்கள், புல்வெளி போட்டிருக்காங்க, நல்லா இருந்தது. சின்ன பிள்ளைங்க வந்து பார்த்து விளையாடுறதுக்கு நல்ல வசதியெல்லாம் இருந்தது. நல்ல டாய்லெட் வசதியெல்லாம் இருக்குது. தண்ணி வசதி எல்லாமே எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. குடிக்கிறதுக்குன்னு வச்சுருக்காங்க. பாருங்கள், இது என்ன செடின்னே தெரியல, இப்போ தான் தலைய ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து அந்த கம்பியில் அந்த பச்சை கலர் வலை மாதிரி இருக்குது, அந்த கம்பி மேலே படுக்கிற மாதிரியே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் வந்தது 2 மணிக்கு. பயங்கர வெயிலாக இருந்தது. இந்த பார்க்கு வந்து சுற்றி மலை நடுவில் பார்க் இருக்குது. நல்லா இருந்தது. வெயில் அடித்தாலும் அந்தளவுக்கு நமக்கு கூலிங் இருந்தனால ஒன்றும் தெரியல. கோபுரத்துக்கு போகிறதுக்கு 3 வழி இருந்தது. இது ஒரு வழி, அந்த சைடு ஒரு வழி இருந்தது. இங்கிட்டு போனால் இங்கிட்டு கார்டன்லாம் இருந்தது. பாருங்கள், எல்லாமே புல்வெளி தான். அங்கங்கே உட்கார்றதுக்கு ஸ்டோன் பெஞ்செலாம் போட்டிருந்தாங்க. தண்ணி டேங்க் இருக்குது. அதெல்லாம் வந்து நர்சரி மாதிரி வச்சுருக்காங்க. அதில் உள்ள செடியெல்லாம் வந்து வளர்த்துட்ருக்காங்க. குட்டி குட்டியாக இருக்குது. இதுதான் வந்து டவருக்கு போகிற வழி. இந்த இடம் செம்மையாக இருந்தது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப நல்லா இருந்தது இந்த வியூ மேலே ஏறி பார்க்குறப்ப. உச்சியிலேருந்து நம்ம சுற்றியும் மலை தான், நடுவில் தான் இந்த இடம் இருக்குது. பார்க் நல்லா இருக்குது. இன்னும் மழையெல்லாம் பெய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த மரம் இன்னும் நல்லா எல்லாம் தழைஞ்சி நல்லா செம்மையாக இருக்கும். பாருங்கள், முக்கால்வாசி மரத்தில் இலை இல்லாமல் இருக்குது, ஆனால் எல்லாம் உயிரோடு தான் இருக்குது. தலைய ஆரம்பிக்குது இப்போ தான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சுற்றியும் மலை, நடுவில் தான் இந்த பார்க் இருக்குது. ஒன்றே ட்ரிப்பு மாதிரி வந்து பார்க்கலாம். நிறைய இடத்துல மிளகு காடு, சவ் எல்லாமே போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்க்கலாம். காஃபி எஸ்டேட்லாம் இருக்குது, பார்க்கலாம் நீங்கள்.
இங்கே வந்தால் மிளகெல்லாம் வாங்கலாம். மிளகு, முடவாட்டுக்கிழங்கு இதெல்லாம் வாங்கலாம். ஒன் டே ட்ரிப்பு மாதிரி வந்து என்ஜாய் பண்ணுங்கள்.